Hello friends, welcome back to Mid Engineering. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நோட் அனாலிசிஸ் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒரு சர்க்யூட்டில் நோட் அனாலிசிஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணி எப்படி நம்ம வந்து சர்க்யூட் அனலைஸ் பண்ண முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நோட் அனாலிசிஸ் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு கான்செப்சுவல் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூமரிக்கலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்ல. பட் எப்படி நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலான்றத ஒரு கான்செப்சுவல் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். கான்செப்டை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு பேசிக் ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு சர்க்யூட் டயக்ராம் வரைகிறேன். ஸோ இதில் எந்த ஒரு நியூமரிக்கல் டேட்டாவும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஒரே ஒரு சின்ன ஒரு சிங்கிள் நோட் சர்க்யூட் நான் எழுதுறேன் இங்கே. ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் விஎஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை சிம்பிளி வின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, விஎஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் R2, அண்ட் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. சரி, ஸோ நோடல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் டு வி மீன் பை நோட் அனாலிசிஸ்? ஸோ நோட் அனாலிசிஸ்ன்ற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் பி அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ கேசிஎல் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால், வில் பி கெட்டிங் த நோட் வோல்டேஜஸ். ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது கரண்ட் லா, நம்மளுக்கு வரப்போகிற அவுட்புட் வந்து என்னன்னு சொன்னால் வோல்டேஜஸ், நோடல் வோல்டேஜஸ் கிடைக்கும். சரியா? இப்போ இதே வந்து நம்ம இதே மெஷ் அனாலிசிஸ் பண்ணுறப்போ, மெஷ் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வி அப்ளைட் கேவிஎல் இன்டு த லூப்ஸ். நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னால் லூப் கரண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ ஒரு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதி நம்ம லூப் கரண்ட்ஸை சால்வ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து மெஷன் நோட். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து நோட் வோல்டேஜஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ண போகிறோம் யூஸிங் கேசிஎல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? ஸோ கேசிஎல் ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ இந்த கேசிஎல் ஈக்குவேஷன் நம்ம எங்கே எழுதுவோம்? கரண்ட் லா எங்கே அப்ளை பண்ணுவோம்னா, இன் தி நோட்ஸ் ஆர் அட் தி நோட்ஸ். ஸோ நோட்ஸில் தான் நம்ம இந்த கேசிஎல் ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் லைக் கேவிஎல் வந்து நம்ம எங்கே எழுதணும்? ஒரு லூப்பில் போயிட்டு எழுதணும். ஸோ அந்த மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லான்றதை நம்ம வந்து நோட்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நோட்ஸில் அப்ளை பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்த சர்க்யூட்ல இருந்து நம்ம வந்து எப்படி ஒரு நோட் அனாலிசிஸ் ப்ரொசீட் பண்ணலான்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் 2 நோட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து இதில் வந்து 2 நோட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம மெயின் நோடுன்னு சொல்லுவோம், இதை வந்து ரெஃபரன்ஸ் நோடுன்னு சொல்லுவோம். இந்த ரெஃபரன்ஸ் நோடுன்றது ஒரு கிரவுண்ட் பொட்டன்ஷியலில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ தட் இஸ் இதை வி நாட்னு சொல்லுவோம், இல்லைனா வில் பி ரெப்ரசன்டட் ஆஸ் ஜீரோ வோல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இதை எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இருக்கக்கூடியது 2 நோட்ஸ். ரெஃபரன்ஸ் நோட நம்ம ரோல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரெஃபரன்ஸ் நோட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நமக்கு இருக்கக்கூடியது ஒரே நோட் தான். அப்போ இந்த நோடுக்கு வந்து நம்ம VA ஆர் V1 சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். அந்த நோடு வோல்டேஜுக்காக தான் நம்ம இப்போ சர்க்யூட்டில் நம்ம சர்க்யூட்டோட சொல்யூஷனுக்கு நம்ம அந்த சர்க்யூட்டோட சொல்யூஷன் அந்த நோட் வோல்டேஜாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம இதில் நோட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாட் வில் பி கெட்டிங் அஸ் அவுட்புட் இஸ் V1. அந்த V1 கிடைச்ச அப்புறம் ஒரு பிரான்ச்சில் போகிற கரண்ட்டையோ இல்லை ஒரு ரெசிஸ்டரில் என்ன லாஸ் இருக்கோ, இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின். சரி, ஸோ நோட் அனாலிசிஸ் நம்ம இங்கே எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேசிஎல் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வாட் டு யூ மீன் பை கேசிஎல்? கேசிஎல் 2 விதமாக சொல்லலாம். ஸோ அட் ஜங்ஷன், ஓகே, ஒரு ஜங்ஷனில் தேர் மைட் பி n நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கனெக்டட் டு தட் ஜங்ஷன். ஓகே, ஸோ நிறைய நோட்ஸ் வந்து ஒரு ஜங்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கலாம். அதாவது ஒரு நோட், இதுதான் நோடுன்னு சொல்கிறோம். நோடுன்னு சொன்னால் வேர் மோர் தென் 2 பிரான்ச்சஸ் மீட், அதை தான் நம்ம நோடுன்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ நோடோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், வேர் மோர் தென் 2 பிரான்ச்சஸ் மீட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நான் ஒரு 3 பிரான்ச் வந்துருக்கேன். அப்போ இந்த நோடில் பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் இருக்குது. இந்த 3 பிரான்ச்சோட கரண்ட்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, யூசிங் ஆர் கேசிஎல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? 2 விதமாக எழுதலாம். One is sum of the currents entering is equal to sum of the currents leaving. For example, இது 1, இது நான் 2, இது நான் 3, ஜஸ்ட் நான் ஜென்ரலாக ஓகே 1 2 3ன்னு சொல்கிறேன். நான் இங்கே எழுதுறப்போ I1 I2 I3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ கேசிஎல் ஈக்குவேஷன், ஓகே, சம் ஆஃப் தி என்டரிங் கரண்ட்ஸ், ஓகேவா, entering currents is equal to sum of the leaving currents, I leaving. ஓகே, ஸோ ரஃபாக தான் எழுதுகிறேன். சம் ஆஃப் தி என்ட்ரிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லீவிங் கரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால், யார் என்டர் ஆகுறான்னு பாருங்கள், 1ம் 2ம் என்டர் ஆகுறாங்க. ஸோ அப்போ I1 + I2 இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் யார்? I3. இப்படி எழுதலாம். ஓகேங்களா? இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் என்னென்னா, சம் ஆஃப் த டோட்டல் கரண்ட்ஸ் அட் நோட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கன்வென்ஷன் என்னன்னா, யாரெல்லாம் என்டர் ஆகுறாங்க அந்த நோடில், ஓகே, எந்தெந்த கரண்ட்லாம் என்டர் ஆகுதோ பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், இல்லை எந்தெந்த கரண்ட்லாம் லீவ் ஆகுதோ அந்த நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அந்த கன்வென்ஷனில் தான் நம்ம வந்து அந்த இன்னொரு வே ஆஃப் ரைட்டிங் த ஈக்குவேஷன் எடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த கன்வென்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த I3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தீங்கன்னா அந்த வே ஆஃப் ரைட்டிங் த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ I1 + I2 - I3 is equal to 0.
இதுதான் அந்த செகண்ட் மெத்தடுன்னு நான் சொன்னது. ஓகேவா? செகண்ட் மெத்தடுன்றதெல்லாம் வந்து எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு லீவிங் நான் சொன்னேன். அடுத்தது நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதனால செகண்ட்னு சொல்கிறேன். ஸோ I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I3. இல்லைனா எல்லா கரன்ஸும் நம்ம சம் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சோம்னா அது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறதா சப்ட்ராக்ட் பண்ணுறதா, அதாவது சைன் யூஸ் பண்ணுறது கன்வென்ஷனலாக இருக்க போகுது. ஓகேவா? அது நம்மளோட கன்வென்ஷன் தான். எய்தர் நம்ம என்ட்ரிங்கை பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம லீவிங்கை பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. சரி, ஸோ இப்படி தான் நம்ம KCL நம்ம எழுத போகிறோம். ஸோ KCL ஈக்குவேஷன் பேசிக்காக நம்ம எழுதக்கூடிய மெத்தட் வந்து இந்த 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 2 மெத்தட்ஸில் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நோட் அனாலிசிஸ்க்கு ஓகே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வே ஆஃப் ரைட்டிங் த எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இது எக்ஸ்பிளிசிட்டாக இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் அது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. ஓகே, எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காதுன்னு சொல்கிறேன். பட் மற்றபடி நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் த KCL ஈக்குவேஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த நோடல் கான்செப்ட் ஓரியன்டாக சொல்கிறதுனால ஐம் நாட் கோயிங் டு டீல் இன் டெப்த் வித் KCL. KCLக்கும் அந்த அப்படியே நோட் ரெப்ரஸன்டேஷன் ஒரு டெரிவேஷன் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போகல. ஜஸ்ட் எப்படி நம்ம கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும், ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணுன்றது மட்டும் தான் நான் இங்கே மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இங்கே ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி மெஷ் அனாலிசிஸ் சீரீஸ் பார்த்தவங்க, வீடியோஸ் பார்த்துருந்தவங்க இதில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருப்பீங்க. அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பாசிட்டிவ் பொலாரிட்டி இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸோட பாசிட்டிவ் பொலாரிட்டியை பார்த்துச்சுன்னா தென் இவங்க 2 பேரோட வோல்டேஜ் வேல்யூஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 2 பேரோட சோர்ஸ், இந்த சோர்ஸோட மேக்னிடியூட்ஸை மைனஸ் பண்ணணும். இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட பாசிட்டிவ் பொலாரிட்டி இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸோட நெகட்டிவ் பொலாரிட்டியை பார்த்துச்சுன்னா then you need to add these voltage sources. Okay, the values of these voltage sources நீ ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு let's just proceed. ஓகே, ஸோ நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த சர்க்யூட் தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறது வந்து there is only one particular node. இருக்கிறது ஒரே நோட் தான். ஸோ applying KVL. ஸோ நம்ம மார்க் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மார்க் த நோட்ஸ். ஓகே, ஸோ எத்தனை நோட்ஸ் இருக்கும், ஐடென்டிஃபை த நோட்ஸ் அண்ட் மார்க் த நோட்ஸ், மார்க் தி நோடல் வோல்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் applying KCL at ஓகே at the nodes. ஸோ நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ applying at node 1 அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுறப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி மெஷ் கான்செப்ட்ஸ் படித்தவங்களுக்கு நான் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதுவும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ சோர்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரான்ச் கரண்ட்ஸ். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சோர்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த பிரான்ச் கரண்ட்ஸ். சோர்ஸ் கரண்ட்ஸ் நிறைய சோர்ஸ் கூட இருக்கலாம். சோர்ஸ் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த பிரான்ச் கரண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு நோடுக்கு போனீங்கன்னா நோடில் இருக்கிற சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது யார் சோர்ஸ்னா வந்து கரண்ட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ சோர்ஸ் கரண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்போ இட் இஸ் த கரண்ட் சோர்ஸ். ஓகே, வாட் ஐ மீன் ஓவர் ஹியர் இஸ் நத்திங் பட் தி கரண்ட் சோர்ஸ். ஸோ நீங்கள் கரண்ட் சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறீங்க. ஓகே, லெஃப்ட் ஆர் ரைட்? ஓகே, நான் எழுதுறப்போ லெஃப்ட்டில் எழுத போகிறேன். அது சொல்கிறப்போ நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்லணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கரண்ட் சோர்ஸை நான் எழுத போகிறேன். மீதி இருக்கிற பிரான்ச் கரண்ட்ஸ்லாம் நான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுத போகிறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் தட் ஐ வில் பி யூசிங் ஹியர். ஓகே, ஆர் இப்படி தான் நம்ம ஈஸியாக எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நோடில் இருக்கிறது ஒரே நோடு தான். இந்த நோடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பிரான்ச்சஸ் இருக்குது. தேர் ஆர் 3 பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 பிரான்ச் அண்ட் R2 ஒரு பிரான்ச், தென் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒரு பிரான்ச். ஓகே, மொத்தமாக 3 பிரான்ச் இருக்குது. இப்போ இந்த 3 பிரான்ச்சை தான் நம்ம வந்து 3 பிரான்ச்சோட கரண்ட்ஸை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்ம எழுத போகிற ஈக்குவேஷனில் 3 டேர்ம்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதக்கூடிய ஈக்குவேஷன் பார்க்கலாம் இப்போ. ஸோ கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த பிரான்ச் கரண்ட், சோர்ஸ் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு பிரான்ச் கரண்ட்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நம்ம நோடில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் இருக்குது. 3 பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த கரண்ட் சோர்ஸை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், we need to write it on the left hand side. ஓகே, மீதி என்ன பண்ணணும், மீதி பிரான்ச் கரண்ட்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். வேற எந்த கரண்ட் சோர்ஸுமே இல்லை. ஸோ அப்போ இந்த பிரான்ச் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதணும்னா, ஒரு வோல்டேஜ்னு சொன்னாலே இப்போ நீங்கள் இந்த ரிலேட்டிவான டேர்ம்ஸ், ஓகே, ஒரு வோல்டேஜோ இல்லை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோ, ஓகேவா, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், வோல்டேஜ்னு சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இஎம்எஃப்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து வோல்ட்ஸ். ஓகே, வோல்டேஜை ரிலேட் பண்ணுற ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இது வேற.
ஓகே, ரிலேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ வோல்டேஜ்னால என்ன அப்படின்னு சொன்னால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம ஸ்கூல்லேயே நம்ம டெஃபினேஷன் படிச்சிருப்போம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது. ஓகே, ஸோ ஒரு சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டியூ டு திஸ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ மேக் அ வீடியோ ஆன் திஸ் வோல்டேஜ் கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகே, ஸோ அப்போ ஒரு வோல்டேஜ்னு சொல்கிறப்போ இட் இஸ் கோயிங் டு ஹேவ் டூ பொட்டன்ஷியல்ஸ். ஓகே, நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம எழுதுறப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் பொலாரிட்டி நெகட்டிவ் பொலாரிட்டின்னு போடுறோம். அந்த நெகட்டிவ் பொலாரிட்டியோட வேல்யூ இஸ் 0ன்னு சொல்றோம் நம்ம. சரியா? ஸோ அதனால தான் அந்த ரெஃபரன்ஸ் கூட நம்ம கீழே கனெக்ட் பண்றோம் இங்க நம்ம இந்த சர்க்யூட்ல வரைஞ்ச மாதிரி. ஸோ அப்போ ஒரு வோல்டேஜ் வேல்யூனா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, 2 பாயிண்ட்டை ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த வோல்டேஜ். ஸோ அப்போ V1 ஓகே அண்ட் திஸ் ரெஃபரன்ஸ் இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் இந்த வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அப்போ V1 மைனஸ் V0. அப்போ நம்ம கரண்ட் எழுதணும்ல. கரண்ட்னால என்ன? So generally what do you mean by current? Current is equal to V by R ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ V divided by R. ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட்டை நான் எப்படி எழுத போகிறேன்னா V1 minus V0 ஓகே டிவைடட் பை R. ஓகே, அண்ட் V0 இஸ் ஆக்சுவலி 0. ஸோ நம்ம V0ன்றதை நம்ம எழுத தேவையில்லை. பட் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் V0. பட் ப்ராப்ளமோ இல்லை அடுத்தது நம்ம எதனா டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் இந்த V0ன்றதை போடவே மாட்டேன். ஸோ அப்போ V1 மைனஸ் V0. ஓகே, இது எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரிலேட் பண்ணி தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு எசென்ஷியலாக தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம். ஒரு வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொன்னா கரண்ட் எப்பவுமே ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் தான் ஃப்ளோ ஆகும். இதுக்கு நம்ம ஜென்ரலாவே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஸ்லோப் வச்சு. ஓகே, இங்க வாட்டர் நான் இங்க ஒரு தண்ணியை ஊத்த போறோம் அப்படின்னா இந்த தண்ணி என்ன ஆகும்? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்றோம். இப்போ ஒரு 5 வோல்ட் சோர்ஸ்ன்னு சொல்றப்போ பாசிட்டிவ் 5 வந்து இங்க இருக்கும், இங்க 0 இருக்கும். இப்படி இந்த டிஃபரன்ஸ் இருந்தால் தான் கரண்டே ஃப்ளோ ஆகும். இங்கேயும் 5 அண்ட் இங்கேயும் 5 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த லெவல்ல வந்து கரண்ட் வில் நாட் ஃப்ளோ. இங்க இருக்கிற கரண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ கரண்டே அங்கே ஃப்ளோ ஆகாது, கரண்டே இல்லைன்னு தான் நம்ம அங்கே மீன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கான்செப்டுவலாக யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதுறோம். ஓகே, சரி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த பிரான்ச் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குனால நான் இதை லாஸ்ட்டாக எழுதுறேன். ஸோ தட் அதையும் நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக. இங்க நம்ம எப்படி எழுதணுமோ V1 மைனஸ் V0 பை R2 எழுதின மாதிரி அதே மாதிரி இங்கேயும் நம்ம எழுத போறோம். ஸோ நான் இங்க V1 ஓகே, ஸோ V1 இங்க நான் வரப்போ ஒரு சோர்ஸை பார்க்குறேன், ஒரு சோர்ஸோட பாசிட்டிவ் சைடை பார்க்குறேன். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயும் ஐ டோல்ட் யூ தட் ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் ஓகே, ஒரு சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினல் ஓகே, நான் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு நான் இன்னொரு சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினலை நான் பார்க்குறேன் அப்படின்னா அப்போ இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸையும் நான் மைனஸ் பண்ணி நான் எழுதணும். ஓகேவா? சரி, அப்போ V1 யாரு பாசிட்டிவா நெகட்டிவா? இந்த V1 வந்து எந்த நோட்ல இருக்கீங்களோ அந்த நோட் வோல்டேஜ் பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் லைக் நம்ம மெஷ் அனாலிசிஸ் பண்றப்போ எந்த லூப்ல இருக்கோமோ அந்த லூப் கரண்ட்டை பாசிட்டிவா எடுத்துக்கிற மாதிரி எந்த நோட்ல இருக்கோமோ அந்த நோட் வோல்டேஜை we need to take it as positive. ஸோ அப்போ இந்த நோட் வந்து இங்க இருக்கிற வோல்டேஜ் வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். அப்போ V1 இஸ் பாசிட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் இன்னொரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சோர்ஸை பார்க்குறப்போ என்ன ஆகும்? அவங்க 2 பேரோட வோல்டேஜ் மைனஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ த ஈக்குவேஷன் வில் பி ரிட்டன் அஸ் V1 மைனஸ் Vs. ஓகே, சரி. இதோட முடியல சர்க்கியூட். அடுத்தது என்ன ஆகுது? இந்த சோர்ஸை தாண்டி நம்ம போகிறப்போ இங்கே ரெஃபரன்ஸ் நோட் இருக்கு. அப்போ இந்த ரெஃபரன்ஸ் நோட்ல வந்து தான் முடிய போகுது. அப்போ ஹியர் V0 மைனஸ் V0 டிவைடட் பை அங்கே இருக்க இந்த பிரான்ச்ல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். மேபி ரெசிஸ்டன்ஸ் இங்கே கூட கொடுத்துருக்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் R3 இருந்தால் கீழே டிவைடட் பை R1 + R3 நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஸோ அந்த பிரான்ச்ல இருக்கிறது தான் அந்த சோர்ஸுக்கு முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த பிரான்ச்ல சோர்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டர்ஸையும் ஆட் பண்ணி நம்ம கீழே எழுதணும். சரியா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம we can write it as ஓகே டிவைடட் பை R2 போட்டோம்னா நம்மளுக்கு ஒரே நோடு தானே. ஸோ how many voltage how many nodes are there in a circuit, that many voltage we need to solve, that many node voltages we need to solve. சரியா? ஒரு சர்க்கியூட்ல எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை வந்து நோட் வோல்டேஜஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? மெஷ் அனாலிசிஸ்ல எத்தனை லூப்ஸ் இருக்கோ அத்தனை லூப் கரண்ட் சால்வ் பண்ண போறோம். அத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி இங்க நம்மளுக்கு இருந்தது ஒரே நோடு தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம எழுத போகிறோம். அந்த ஒரு ஈக்குவேஷன்லேயே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரியா? ஸோ ஐன்றதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுறேன். V0 = 0, தட் இஸ் அண்டர்ஸ்டுட்ல. ஸோ மேலே நம்ம ரெஃபரன்ஸ் நோடு வந்து 0ன்னு எடுத்தாச்சுல.
ஸோ v1 மைனஸ் ஜீரோன்றதை ஜீரோ நான் போட்டேன்னா v1 by r ப்ளஸ் v1 மைனஸ் ஒரு சோர்ஸ் இருந்தது vs by r2. இது வந்து r1 ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த v நாட்ன்றது ஜீரோ. ஸோ அப்போ இதுதான் ஒரு கேசியல் ஈக்குவேஷன் ஆர் ஒரு நோடு ஈக்குவேஷன். நோடில் எழுதுனா ஒரு ஈக்குவேஷன் இதுதான். இது மாதிரி எத்தனை நோட்ஸ் இருக்கும் அத்தனை நோட்ஸுக்கு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதி அத்தனை நோட்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு டூ ஈக்குவேஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெக்கமெண்டட், ஓகே இதை தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டட் திங் இஸ் ரெக்கமெண்டட் வே ஆஃப் சால்விங் இஸ். ஸோ லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுற என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வில் கோ ஃபார் சப்ஸ்டியூஷன் ஆர் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ சப்ஸ்டியூஷன் ஆர் எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மோர் தென் 2 ஈக்குவேஷன்ஸ் போகுது அப்படின்னா, ஓகே மோர் தென் 2னா நம்மளுக்கு 3, 4, 5லாம் போக போகிறது இல்லை, மேக்ஸிமம் அட் த மோஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம கேல்குலேட்டரில் வந்து வி குட் கோ அப் டில் ஒன்லி 3x3, ஏன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுற கான்செப்ட் வரும். ஸோ அதனால் நம்ம 3x3 போடுறோம். இங்கே நம்ம போகிறப்போ த மெத்தட் தட் வி கேன் யூஸ் இஸ் கிரேமர்ஸ். Okay, so we can use Cramer's rule or Cramer's method, that is matrix method. Okay, so matrix concept la நம்ம proceed பண்ணலாம், சரியா? so இந்த methods substitution and elimination method is நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். Cramer's method நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். so mesh analysis conceptலயோ இல்ல mesh analysis problems நம்ம previously போட்ட mesh analysis series ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம இதல தான் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன், ஓகே ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டாலாம் தெரியும் அப்படின்னு சொன்னால், சின்ஸ் திஸ் இஸ் அ சிங்கிள் நோட் சர்க்கியூட், நம்ம இங்கே எந்த மெத்தடுமே நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்ளமாகவே ப்ரொசீட் பண்ணுவோம். அங்கே கிரேமர்ஸ் ரூல் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம கிரேமர்ஸ் ரூலை எழுதி காட்டுறப்போ மேபி அது ஒரு கிளாரிட்டி கொடுக்காது. ஸோ அதனால் ப்ராப்ளமாக நான் அப்ரோச் பண்ணேன். அதனால தான் நான் இதையும் ஒரு சிங்கிள் நோடாக நான் உங்களுக்கு சிங்கிள் நோட் சர்க்கியூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ நம்மளுக்கு சர்க்கியூட்டில் கரண்ட் சோர்ஸ் வேல்யூ கண்டிப்பாக தெரியும். R1 R2 வேல்யூலாம் டிஃபால்ட்டாக தெரிஞ்ச விஷயம். சோர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், ஓகேவா? சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ அன்னோன் இஸ் ஒன்லி V1. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை V1க்கு நம்ம ஜென்ரலாகவே சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஓகே, ஒரே ஒரு நம்ம சால்வ் பண்ணுறப்போ இப்போ மோர் தென் 1 ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 or 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆர் இந்த மெத்தடே நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மேபி நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம அந்த அப்ரோச்சும் கொடுப்போம். எப்படின்னா I is equal to V1 into இந்த R1ன்றது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 1/R1ன்ற ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ 1/R1 சால்வ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ இங்கே எழுதிருங்க. ஓகே, ஸோ த வேல்யூ ஆஃப் 1/R1 நீங்கள் எழுதிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு V1 மைனஸ் VS இன்டூ 1/R2 அதே மாதிரி இங்கே மேலே எழுதிடுங்க. அப்போ உங்களுக்கு டினாமினேட்டரில் அந்த டேர்ம் இருக்காது, சரியா? ஸோ டினாமினேட்டர் டேர்மை நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டீங்க அண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் அது வந்து ஒரு டெசிமல் வேல்யூவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன நீங்கள் பண்ணலாம், V1 கிளப் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு VSன்றதை சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொண்டு போக முடியும். இது ஒரு மெத்தட், ஒரே ஒரு மெத்தட், இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே? அந்த ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா எல்சிஎம் போகிறது, ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன ஆகும், I is equal to, ஸோ R1 இங்கே இருக்குது, R1 இங்கே இந்த ஈக்குவேஷனுக்கு எல்சிஎம் R1 இன்டூ R1 R2, ஓகேவா? ஸோ அப்போ இங்கே R2 இல்லை, ஸோ R2 நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R2 இன்டூ V1. இங்கே என்ன இருக்குது, R1 வேணும், இங்கே R1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ V1 மைனஸ் VS இன்டூ R1. ஸோ கீழே என்ன வரும் டினாமினேட்டரில், R1 R2. இப்போ இந்த R1 R2 நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ அல்டிமேட்டாக நம்ம இந்த டினாமினேட்டரை சால்வ் பண்ணணும். ஸோ அல்டிமேட்டாக டினாமினேட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே என்ன இருக்கும், R2 V1 அண்ட் இங்கே வந்து V1 R1 மைனஸ் VS R1. ஸோ அல்டிமேட்டாக இங்கே வந்து நீங்கள் இந்த V1 கிளப் பண்ணிட்டீங்கன்னா இந்த V1க்கு தான் நம்ம சால்வ் பண்ணோம், நம்ம இப்போ எடுத்த ஜென்ரலைஸ் சர்க்யூட். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், சரியா? இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷனே போக முடியும், இல்லை கிரேமர்ஸ் ரூலே போக முடியும். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 2 மெத்தட்ஸில் எதனா ஒன்று யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபைனல் ஸ்டெப் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போடுறப்போ, ஓகே, ஸோ நம்ம எழுதின நோடு ஈக்குவேஷன்லேருந்து கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம இந்த 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம
அதை தான் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம எழுதி நம்ம சால்வ் பண்ண முடியும். இல்லை கிரேமர்ஸ் ரூல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம போடுறதுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் நோட் அனாலிசிஸ். கான்செப்சுவலாக நம்ம நோட் அனாலிசிஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணோம், எப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்றத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு கான்செப்சுவலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு சர்க்கியூட்டில் ஓகே, ஸோ நம்ம நோடுமே அப்ளை பண்ணலாம், மெஷ்ஷுமே அப்ளை பண்ணலாம். பட் சர்க்கியூட்டில் வந்து நோடு பெட்டரா இல்லை மெஷ் பெட்டரான்றது அந்த சர்க்கியூட்டை பொறுத்து இருக்கு. அண்ட் நம்மளுக்கு இன்டெப்த் நாலேஜ், அந்த கான்செப்ட்ல இன்டெப்த் நாலேஜ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக இந்த சர்க்கியூட்டை பார்த்துட்டு இது அப்ளை பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே இதுக்கு நான் நோடு அப்ளை பண்ணுறேன், இதுக்கு நான் மெஷ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அண்ட் அடுத்தது நம்ம தியரம்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ தியரம்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஜென்ரலாகவே அந்த மைண்ட் செட் வரும். ஸோ இட் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ தட் இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் தி கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ நோட் அனாலிசிஸ் கான்செப்ட் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் நெக்ஸ்ட் வீடியோ வில் டேக் அப் ஒன் சர்க்கியூட். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நோட் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் 3 நோட் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இந்த நோட் அனாலிசிஸ்லேயே வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் ப்ராப்ளம். Okay, so if you have any doubts, post it in the comment section so that I'll clarify it in the next videos. Okay, so thank you.